Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன் எக்ஸசைஸ் 6.10 சிக்ஸ்த் எக்ஸசைஸில் 10th ஒர்க் ஷீட்டை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் மோனோமியல் மல்டிப்ளிகேஷன், மோனோமியல் அனதர் மோனோமியல் ஒன் மோர் மோனோமியல், டோட்டலாக 3 மோனோமியல்ஸ் மல்டிப்ளை ஆகுது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 3 into 2, ஸோ 2 3s are 6, 6 2s are 12, -12 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் பாருங்க 2 3 and -2 மல்டிப்ளை பண்ணினா 2 3s are 6, 6 2s are -12 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து வேரியபிள்ல எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஏ இருக்காரு, ஏ ஸ்கொயர் இருக்காரு, ஏ ஸ்கொயர் இருக்காரு. ஒண்ணுமே கொடுக்கலன்னா பவர் 1 இருக்கிற மீனிங். ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா இங்கே பவர் 1 இருக்கு. ஏ பவர் 1 + 2 + 2 போட்டிங்கன்னா நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அடுத்து ஏ பவர் 5. இந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம 3rd or 4th வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி இருக்கு, இங்கே பி பவர் 1 இருக்கு, இங்கே பி பவர் 1 இருக்கு, இங்கே பி பவர் 2 இருக்கு. அப்போ பி பவர் 4 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். இதில் மைனஸ் ஒரே ஒரு சிங்கிள் மைனஸ் இருக்கு. நமக்கு தெரியும் ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்தால் மைனஸ் தான், ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் வந்தால் தான் ப்ளஸ்ஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 25 into 25 உங்களுக்கு ஷார்ட்டில் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் நம்ம சொல்லியிருப்போம். 25 25s are 625, 25 into 25 625. a square and a power 5 மல்டிப்ளை ஆனா a பவர் ரெண்டு பவரையும் ஆட் பண்ணணும். இது போல மல்டிப்ளிகேஷனுக்கு பவர் ஆட் பண்ணணும். 2 + 5 is 7, 2 + 5 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹாஃப் இன்ட்டு இது போல ஃப்ராக்ஷன் வர கொஸ்டின் நீங்க தனியாவே எடுத்து சால்வ் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 is half. the second கோஎஃபிஷியன்ட் பாருங்க 4/6 multiplied by the third coefficient is 3. எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணா 2 times, இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணினா 3 times, 3 3 கேன்சல் ஆயிரும். தட்ஸ் ஆல். எல்லாமே கேன்சல் ஆயிட்டா நமக்கு ஆன்சர் இஸ் 1. எல்லாம் கேன்சல் ஆயிட்டா 0 கிடையாது. எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 1 மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல. ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் எல்லாரும் மல்டிப்ளை ஆகும்போது 1 வந்துட்டாங்க. அப்போ அதை நம்ம ஒரி பண்ண வேண்டாம், விட்டுறலாம். இங்கே பாருங்க எக்ஸ் பவர் 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்காரு. ஸோ அப்போ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. தென் ஒய் பாருங்க இங்கே பவர் 1 இருக்காரு, இங்கேயும் பவர் 1 இருக்காரு, இங்கே 2 இருக்காரு. எல்லா பவரையும் ஆட் பண்ணினா ஒய்க்கு பவர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க 0.5 இதே தான், எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இந்த கொஸ்டின். நம்ம என்ன பண்ணலாம் 0.5 அதை நம்ம 5/10 கூட எடுத்துக்கலாம். 5/10 0.5ங்கிறது 5/10 எடுத்துக்கலாம். மல்டிப்ளைடு பை அனதர் கோஎஃபிஷியன்ட் 10 இருக்காரு, மல்டிப்ளைடு பை அடுத்து 1/5 இருக்காரு. எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 10 கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிட்டா ஆன்சர் இஸ் 1. அப்போ கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் 1. எதுவுமே நிற்காது, எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்டை விட்டுறலாம். அடுத்து நமக்கு பி பவர் 1 இருக்கு, கியூக்கு பவர் 1 இருக்கு, பி பவர் இங்கே 1 இருக்கு. ஸோ பியோட வேரியபிள் பி எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் பி பி இங்கே ஒரு பி இருக்கு, டோட்டலாக இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, 3 ஆயிடுச்சு. 3 + 1 டோட்டலி 4. தென் நெக்ஸ்ட் கியூ பவர் எடுத்தீங்கன்னா இங்கே பவர் 1 இருக்கு, இங்கே இல்லை, இங்கே இருக்கு. 2 + 1 is 3, 2 + 1 3 அப்படின்னு போட்டு தான் நம்ம ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. சேம் டைப் கொஸ்டின் தான். கோஎஃபிஷியன்ட் எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. -3 இருக்கிறாரு, 4 இருக்காரு, தென் -2 இருக்காரு. ரெண்டு ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ப்ளஸ் தான் வரப்போகுது. ப்ளஸ் போடலாமானா ப்ளஸ் போட தேவையில்லை. அடுத்து 3 4s are 12, 12 2s are 24, 12 2s are 24. எக்ஸ் வேரியபிள்லாம் மல்டிப்ளை பண்ணினா அதோட பவர் எல்லாம் ஆட் பண்ணணும். இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே ஒரு 2, அப்போ எக்ஸ் பவர் 5. அடுத்து இங்கே பாருங்க ஒய் பவர் 1 இருக்காரு, இங்கே 2 இருக்காரு, அது அப்படியே இங்கே வாங்க, இங்கே ஒரு 2 இருக்காரு. அப்போ இங்கே ஒரு 2 + 2 4, 4 + 1 5, ஒய் பவர் 5. நெக்ஸ்ட் இசட் வேரியபிளுக்கு பாருங்க. இசட் இங்கே பவர் 1 இருக்காரு, இங்கே பவர் 2 இருக்காரு. அப்போ இந்த ரெண்டு இசட் வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இசட் பவர் 2 + 1 3 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர்
பர்ஃபெக்ட். தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம தனியா கூட எடுத்து எழுதிடலாம். வாட் இஸ் 0.01? இட் இஸ் 1/100. 1/100 மல்டிப்ளைட் பை 0.02 யாரு நமக்கு 2/100 மல்டிப்ளைட் பை 10,000 அப்படின்னு இருக்குப்பா. 1 2 3 4 0 4 0 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் 2. அப்ப இவங்க எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் இஸ் 2. ஆன்சர் 2. எல்லாமே மல்டிப்ளை பண்ணினா 2. இல்லை டெசிமலாகவே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, மல்டிப்ளை பண்ணினா பவர் 4. இங்கே ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணினா ஒய் பவர் 4. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பவர்லாம் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஒய் தான் இருக்காரு, ஒய் ஸ்கொயர்னா ஒய் பவர் 4. 2 பவரையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான் சிம்பிளா. சார் இங்கே 2 பவரையும் ஆட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இவர் பாருங்க 0.05. நீங்க 0.05 மல்டிப்ளைட் பை 2. நமக்கு டெசிமல் கான்செப்ட்னு தெரியும். 5 2s are 10 வரும்ன்றது தெரியும். டோட்டலா 2 டெசிமல்ஸ் கொடுத்தோம்னா 0.1. அப்படியும் நம்ம கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா 0.05 நம்ம 5/100 மல்டிப்ளைட் பை 5/100 மல்டிப்ளைட் பை 2ன்னு கொடுத்தோம்னா 5 2s are 10. 10 டிவைடட் பை 100ங்கும் போது கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0.1. இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டோம், கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். இவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை, தனியாக இருக்கிறாங்க. அப்படியே தனியாக இருந்தால் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி போட்டுருங்க. தென் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8, 5 2s are 10. 5 2s are 10. வெறும் சிங்கிள் கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 2s are 10. இப்போ XYZ என்ன பண்ணலாம், அப்படியே கொடுத்துடணும், அவ்வளோதான். XYZ அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கு பேர் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். பேர் இல்லை அப்படின்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ண முடியாது. தென் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, இது ஒரு டைப் கொஸ்டின். 2x's இது மோனோமியல் பைனாமியல். ஃபர்ஸ்ட் 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணா 10x² வந்துருவாரு. தென் இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணா -2 3s are 6. 2 3s are -6. x into y is xy அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் சரியா வந்திருக்கும். தென் 10th கொஸ்டின் பாருங்க, இது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். டிஃபிகல்ட்லாம் சொல்ல முடியாது, ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவர் பாருங்க, இவர் 3x இருக்காரு, 2y இருக்காரு, அப்படியே இருக்கட்டும். இவர் 3x + 2y அப்படியே இருக்கட்டும். 2y -3. இப்போ இவரை மட்டும் நீங்க எடுத்துங்க ஃபர்ஸ்ட். இந்த ஒரு கான்செப்ட், ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு செட்டா இருக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. -3 இன்டூ பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் டேர்ம்ஸ் உள்ள இருக்கு. ஸோ அப்போ நாம எப்படி பண்ணலாம், -3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2y -3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுங்க. -3 இன்டூ எக்ஸ் மைனஸ், கொஸ்டின் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை முதல்ல முடிச்சிருங்க. அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லா சைனுமே சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த ரூலை இங்கே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இதை மல்டிப்ளை பண்ணினா -3x. அது நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6y. தென் நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது -3 3s are 9. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். யாரு, இப்போ ஒரு பிராக்கெட் அப்படியே கம்ப்ளீட் பிராக்கெட், அதோட சொல்யூஷன் என்ன வந்ததுன்னு பாருங்க. -3x plus 6y -9 அப்படின்றத பார்த்துங்க. -3x plus 6y -9 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 2 3xம் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணலாம், லைக் டேர்ம்ஸ். இவங்க 2 லைக் டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிருச்சு. இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா 8y கிடைச்சிருக்காரு, -9 போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ 3x இப்போ ஆக்சுவலாக இது போல் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த -2 வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகுறாங்க, 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது -2y அப்படின்னு கிடைச்சிருவாரு. இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணினா இட் இஸ் +2 2s are 4xன்னு கிடைச்சிடும். வெரி சிம்பிள் கொஸ்டின்.
ஸோ 3x அப்படியே இருப்பார். -2 இன்ட்டு ஒய் -2y -2 இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் 4x அப்படின்றத நீங்கள் போட்டுங்க. சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். எஸ், இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம். 7 + 3 இஸ் 7x - 2y அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். தென் 12th கொஸ்டின் பாருங்க. சிம்பிளான கொஸ்டின். 5 3s are 15. 2a மல்டிப்ளை ஆனா a பவர் 1 a பவர் a ஸ்கொயர், அதே போல தான் பிக்கும் பவர் 1 பவர் 1 b ஸ்கொயர் போட்டிருந்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்தா அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தனியா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். 3/14 மல்டிப்ளைட் பை 7/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா இவருக்கு 2 ஆன்சர். ஸோ 3/4 அப்படின்னு கிடைச்சிடும். 3/4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 3/4. ரெண்டுமே பாசிட்டிவ், ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 2 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் பவர் 6, தென் 2 ஒய்யும் மல்டிப்ளை பண்ணா ஒய் ஸ்கொயர் போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினையுமே கரெக்டாக பாஸ் பண்ணி உங்களோட ஆன்சரை கரெக்டாக கிராஸ் செக் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம செக் பண்ணி ஆன்சர் போடுவோம். ஸோ the question number 14, 6 2s are 12, then m square into m power 1 is m cube, then n into n square is n power 3. ஏன்னா இங்கே பவர் 1 இருக்கு. அப்போ n power 3, n cube, m cube and n cube அப்படின்னு வருது. The next question, ஓகே 6.11 போயிட்டோம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10th ஒர்க் ஷீட்டை நீங்கள் கிளியராக சால்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னா, உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கணும்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், இண்டிஜர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டெசிமல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அரித்மெட்டிக்கில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்ததுன்னா உங்களோட வியூ எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.